ஒரு செல்போன் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கார் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்க செருப்பு காணாமல் போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்கல்ல. பெத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெத்தாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது, அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போறோன்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு? நீங்களாம் ஒரு 4 பேர் போய் கையெழுத்து போட்டா அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா? அப்ப பெத்தவங்களுடைய நிலை, பெத்தவங்களுடைய வலி, அவங்களுடைய கண்ணீர் என்ன? என்னைக்கு இந்த சமூக நீதின்னு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவங்க மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு. ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது. இங்க எல்லாமே என்னன்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும், மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணுன்ற எண்ணத்துலதான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீதி எந்த சமூக நீதி இங்க கிடையாது. பெத்தவங்க இது நிறுத்தப்படணும்னா என்னுடைய உண்மையான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா? தயவு செய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும்.